அந்த தண்ணி காலியாகுது பாரு, அதில் வச்சிரு. எல்லாம் ಮಾಡಿದೀವಮ್ಮ, ರೆಡಿ ಇದೆ. ನೀನು ಟೆನ್ಷನ್ ತಗೊಂಬೇಡ, ಆರಾಮ ಇರುತ್ತಾಯಿ. ನಿನ್ನ ಮಗಳೇ ಎತ್ಕೊಂಬಂದು ಇಟ್ಟವಳಲ್ಲ ಇವಾಗ. ಸರಿ, ಫೋಟೋ ಎಲ್ಲ ಇದೆಯಮ್ಮ, ಟೆನ್ಷನ್ ತಗೊಂಬೇಡ சரிண்ணா. ஆறாம ಕೂತ್ಕೋ பாருங்க. ஏய், யாகம் வளர்ந்தனுங்குது, அங்கே அன்னதானம் நடக்குது. ಅನ್ನಮಂಟ್ರದ್ದು ಒಂದು ಅಲ್ಲಿ ಇಟ್ಬಿಡು, ಹೋಗೋ ಆ ಸೈಡ್ಲಿ ಆಯ್ತು ನೋಡು ನೀರು. பாருங்க, இங்கே யாகம் வளருது, இங்கே காளிதா இருக்கிற. ஏன்னா மூஞ்சி காட்டக்கூடாது, அது ஆபத்தாகும், புரியுதுங்களா? இங்கே பாருங்க, அன்னம் நம்ம வைக்கல் சார் புதுங்கிறார். அன்னதானம் வைக்கல் சார் புதுங்கிறார். நம்ம செஞ்ச அன்னதானம்னா இது போல தான், நம்ம கொடுக்கக்கூடிய விஷயமும் இதுதான் அன்னதானம். அன்னன்றது வந்து எதிர்பார்த்து செய்யக்கூடாது, எதிர்பார்க்காத செய்யணும். எதிர்பார்க்காத செஞ்சால் தான் அந்த தானத்துக்கே சிறப்பு, அதுக்கப்புறம் தான் அந்த யாகத்துக்கே சிறப்பு, அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணக்கூடிய இந்த பூலோக பூஜை. முக்கால பூஜைன்றது யாருக்கும் தெரியாது. முக்கால பூஜைன்றது இதுதான் ரீதி. முக்காலன்னா என்ன தெரியுமா? 3 காலத்தையும் குறிக்கக்கூடிய முறை. கங்கை உருவம், கருவாயி உருவாயி ஆன்மா, புரியுதா? கருவாயி உருவாயி ஆன்மா, இது 3 உரு, இது ஒரே உருவு, இது பிரபஞ்சம். நம சிவாயம். கங்கைக்கு ரீதி வேறு எதுவுமே கிடையாது. இது யாகத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு வழிமுறை. வழிமுறைனா நம்மளும் தெய்வத்தை வச்சு வழிபடுறதுனால சித்தர்கள் கோட்பாடு, புரியுதுங்களா? அந்த ரீதியில் தான் நம்ம போகுது. சித்தர்கள் ரீதினா சித்தரும் சிவனும் ஒன்று. அறியாதவன் வாயில் அதை நான் சொல்லக்கூடாது. சித்தரை பகைச்சிக்கிறவங்க பெரும் பாவத்தை அனுபவிப்போம். யார் சாபத்தில் ஒன்றாலும் வீணாம். சிவன் சாபமும் சித்தர்கள் சாபமும் சர்வநாசம். இந்த அக்னி முன்னாடி சொல்கிறேன், இதுதான் உண்மை. சித்தர்கள் ஒன்றும் அமைதியாக இருக்கிறாங்கன்னா நினைக்காதீங்க. பேசுகிற சித்தர் கூட இருந்தாங்க, பேசுகிற தெய்வம் வந்தது, பேசாத சித்தர் இருந்தாங்க. இதில் எவ்வளோ விஷயம் இருக்குது. இதுவும் சொல்கிறேன் கேள். இப்போ நீ என் வயசை கேட்டுனுங்கிற. இப்போ என்னோட வயசு 42, என் பையனுக்கு 6 வயசு, இன்னும் 4 வயசு ஆச்சு அப்படின்னா என் ரீதி வேற நிலை. பாருங்கள், வந்தவங்களுக்கு தானம் கொடுத்துனுங்கிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு அண்ணன் ஒவ்வொரு ஆரம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வாக்கு கேட்கணுன்றது என்னோட ரீதி. யாரோட ரீதி? என்னோட ரீதி. ஒவ்வொரு காஞ்சி யாருமே வந்து ஒரு வாக்கு கேட்கக்கூடாது அப்படின்றது எந்த தெய்வமும் சொன்னது கிடையாது, எந்த சித்தரும் சொன்னது கிடையாது. இதுதான் என்னோட ரீதி. அக்னி நடந்துனுங்குது, இங்கே அன்னம் நடக்குது. ஒவ்வொரு ஆரம் சாப்பிட்டா தான் அந்த தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம்னா எதிர்பார்க்காத செய்யணும், எதிர்பார்த்து செய்யக்கூடாது. எதிர்பார்த்து செஞ்சால் கர்மா. எதிர்பார்க்காத செய், நல்லதே நடக்கும். ஓம் நமோ நம சிவாய, ஓம் நமோ கால பைரவாய நமோ நமக, ஓம் நமோ காளிகாய நமோ நமக, ஓம் கோரக்க சித்தராய நமோ நமக, ஓம் நமோ நம சிவாய, ஓம் குள்ளமுனி குருதேவாய நமோ நமக. எல்லாம் நல்லதே நடக்கணும், நல்லதே நினைங்க. இது போல் நல்லது செய்யுங்க.